வணக்கம். நற்பவி கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இடம்பெறும் தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற அழகான பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடத்தின் மூலமாக தமிழ் மொழியின் சிறப்பு, தொன்மை, இனிமை மற்றும் பெருமையை அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ நீங்கள் தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். முதல்ல இந்த பாடத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் சிறப்பு அறிதல், தமிழ் மொழியின் தொன்மையை புரிந்து கொள்ளுதல், தமிழ் மொழியின் இனிமையை உணர்தல், தமிழ் மொழியின் அன்பையும் பெருமையும் வளர்த்து கொள்ளுதல், பாடல் வரிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். ஒவ்வொரு கருத்தையும் நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சு படித்தோம்னா அந்த பாடம் நமக்கு எளிதாக மனதில் பதியும். அது இல்லாமல் நம்ம எழுதுவதற்கும் எளிதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாடலை வாசித்து பழகிக்கணும். நல்லா வாசிக்கும்போது கவனமாக அதை நம்ம வாசிக்கும்போது அதனுடைய எழுத்து பிழைகளை தவிர்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் இப்போது வாசித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆழமாக கவனிச்சுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்த தனைத்துமறிந்து வளர்க தமிழ்மொழியே, வளர்மொழி தமிழ்மொழியே. இதனுடைய ஆசிரியர் பாரதியார். இதில் நமக்கு இங்கே மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி படித்து காட்டுறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இது வரைக்கும் நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை நீங்கள் படித்து பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போது உங்களுக்கு பாடல் வரியை வாசித்து பாருங்கள். கடினமான சொற்களை அடையாளப்படுத்தி அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுட்டு அதை ஒரு 4 வாட்டி எழுதி பாருங்கள். எளிய தமிழில் கருத்துக்களை அது எப்படி விளக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களிடம் நம்ம என்ன செய்யணும்னா, கூட படிக்கும் மாணவர்களோட சேர்ந்து அந்த எழுத்து பிழைகளெல்லாம் படித்து நான் எழுதி காட்டுறேன், நீங்கள் இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், உன்னோடது நான் செக் பண்ணுறேன், என்னோடது நீ செக் பண்ணுறேன்னு அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணும்போது நம்மளுடைய எழுத்து பிழைகளையும் தவிர்த்துக்கலாம், படிப்பதையும் எளிதாக்கி கொள்ளலாம். இப்போது பாடலினுடைய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்மொழி தொன்மை அப்படின்னா, தமிழின் தொன்மை அப்படின்னா தமிழ் மிகவும் பழமையான மொழிகளில் ஒன்று. தமிழின் இனிமை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்மொழி இனிமையான சொற்களையும் அழகான இலக்கியங்களையும் கொண்டது. தமிழின் பெருமைன்னு பார்த்தோன்னா, தமிழில் சங்க இலக்கியம், காப்பியங்கள், அறநூல்கள் என பல சிறப்புமிக்க படைப்புகள் இருக்குது. தமிழ் பற்று அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழை நேசிக்கிறதும் தமிழை சரியாக பேசுகிறதும் எழுதுறதும் ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமையானது. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ நான் ஒரு சில கேள்விகளை கேட்பேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாடத்தின் பெயர் என்ன? தமிழ் மொழியின் முக்கிய சிறப்புகள் என்ன? தமிழ் மொழியின் மீது நாம் ஏன் பற்று கொள்ள வேண்டும்? அடுத்தது, தமிழை வளர்க்க நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன? இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில்
இதில் கொடுங்க, கமெண்ட்ஸில் கொடுங்க. 1 மார்க் கொஸ்டினில் பாடலின் பெயர் கேட்பாங்க, ஆசிரியர் கேட்பாங்க, சொற்பொருள் அதை மீனிங் கேட்பாங்க. அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குருவினா கேட்பாங்க, சுருக்கமான விடுதல் சிறுவினா கேட்பாங்க, அதுக்கப்புறம் நெடுவினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பாடலை மனப்பாடம் செய்கிறத விட அதன் கருத்தை புரிஞ்சு படிக்கிறது ரொம்பவும் முக்கியம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் மொழி வாழ்த்து பாடத்தின் மூலம் தமிழ் மொழியின் சிறப்பு, தொன்மை, இனிமை மற்றும் பெருமையை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதனுடைய மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். இந்த பாடலினுடைய பொருள்: தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. எக்காலத்தும்னா எல்லா காலத்துலேயும் அது நிலை பெற்று இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க. இந்த உலகம் முழுவதும் எதால் சூழப்பட்டுள்ளது? ஆகாயத்தால் சூழப்பட்டுள்ளது. அதை எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து சொல்லக்கூடிய வளமான அந்த தமிழ் மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட அந்த நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ் மொழி வாழ்க. அப்படின்னா தமிழ் மொழி இந்த 7 கடல்களை தாண்டி, இந்த 7 கடல்களால் சூழப்பட்டது நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதி முழுவதும் இலக்கிய மனத்தை பரவச் செய்து அதோடைய புகழ் கொண்ட இந்த தமிழ் மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொழி வாழணும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை, அதாவது அறியாமைனா தெரியாது அப்படின்ற இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இந்த மாதிரி அறியாமை என்ற இருள் நீங்கி தமிழ் மேன்மையுற்று இந்த உலகம் முழுவதும் சிறப்படையட்டும். பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு ஒளிர்க. எது பொருத்தமோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு பொருந்தாத பழைய கருத்துக்களை எல்லாம் உண்டாக்கக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி தமிழ்நாடு என்றும் ஒளி பெறட்டும். தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கி உள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு பாரதியார் அழகாக தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற பாடல்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களில் எழுதிய விடுதலை போருக்கு வித்திட்டவர். அந்த மாதிரி இந்தியா, விஜயா அப்படின்ற இதழ்கள்லாம் விடுதலை போருக்காக எழுதி அதில் ஒரு விதை இட்டவர் அப்படின்னா யாருன்னா பாரதியார். கவிதைகள் மட்டும் இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் இவர் எழுதியிருக்காரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு எழுதணும். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அதை சூஸில் கொடுத்தா எழுதணும். டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உரைநடை நூல்களையும் வசன நூல்களையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பாரதியார். எதெல்லாம் உள்ளிட்ட கதைகள்லாம் சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்ற உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியிருக்காரு. பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருந்து தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழ்மொழி வாழ்த்து பாடல் எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் உங்களுக்கு எதுகை, மோனை, ஏய்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம்.
இப்போது வாழ்க ஏழ்கடல் சூழ்களி வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டாவது எழுத்து எல்லாமே இல் அப்படின்னு வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இந்த மாதிரி முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகை தொடை என்போம். அளவொத்து நிற்கன்னா அது வேற ஒரு எழுத்து. ஆனால் இரண்டாவது எழுத்து மட்டும் ஒரு சொற்களிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா அது எதுகை. அதை எதுகை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனைன்னா வாழ்க வாழிய வானம் வன்மொழி எங்கள் என்றென்றும்லாம் இந்த வான்னு வந்திருக்கு. எங்கள் என்றென்றும்ல ஏ ஒரே மாதிரி வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய்பு தொடை அப்படின்னா வாழிய வையகமே தமிழ்நாடே தமிழ்மொழியே என அடிகளில் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் வந்ததுன்னா இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிவதை ஏய்பு தொடைன்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி வர எழுத்துக்கள் ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நாம் ஏய்பு தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஏய்பு தொடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தின் சொற்பொருள், குறுவினா, சிறுவினா, நெடுவினா மற்றும் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் அனைத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.